Taste the Daily. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. அம்மையார் ஜெயலலிதாவை உள்வாங்கிய தலைமையேற்ற தொண்டர்களும் புரட்சியாளர் எம்ஜிஆருடைய தொண்டர்களும் அண்ணன் எடப்பாடி எடுத்திருக்க முடிவை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்று நீ தனிப்பட்ட ஒரு சர்வே எடுங்க. நாங்கள் அப்புறம் அடுத்த கட்டமாக சொல்கிறோம். திமுக ஸ்போக்ஸ் பர்சனாவே நிறைய விசிகாரங்க மாறிட்டாங்க. எந்த இடத்துல உண்மையெல்லாம் சொல்கிறேன் தம்பி. சனாதன சக்திகளும் கடுமையாக எதிர்ப்பதிலும் சரி போராடுவதிலும் சரி திமுக விட விசிக தான் முதன்மையாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு யார் எதிரி? திமுக குரல் கொடுக்குதோ இல்லையோ குரல் கொடுக்குறாங்க, இடதுசாரி குரல் கொடுக்குறாங்க. ஆனால் முதல் கட்டமாக குரல் கொடுக்கறது போராட்ட காலத்துக்கு வரது விடுதலை சக்திகள் தானே. அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? கூட்டணியில் பிரச்சனை இருக்கிறது, ஆனால் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். எடப்பாடி சொல்லி பேசி தீர்த்திருக்காரா? ஏன் அவ்வளோ அவசரமான ஒரு பிரச்சாரம் இதற்கு? ஏன் அவ்வளோ அவசரமான கூட்டணி அறிவிப்புக்கு காரணம் என்ன? தலைக்கு மேல் கத்தி இருக்குது அவர்களுக்கு. அதிமுக பல பேர்த்துக்கு அதை காவந்து பண்ணுவதற்கும் பாதுகாப்பதற்கான கூட்டணி தான் தவிர அவர்களுக்கு முதல் அஞ்சு தான் அண்ணாமலையை மாற்றியாச்சு. அடுத்த கட்டமாக நீ சொன்னதை நாங்கள் செஞ்சுட்டோம், என்னோட கூட்டணி வா, இதுதான் உங்களோட அஜெண்டா. மறைமுக அது எல்லா ஊடகவியாளருக்கும் தெரியும். இப்போ வந்துடுச்சு. ஆனால் இவர்களுக்கு என்னன்னாக்கா திமுகவை சிதைக்கணும், திமுக கூட்டணி யாரும் வருவாங்களா, இலவுகா தக்கிலி மாதிரி காத்துருக்காங்க. நாங்கள் அப்படிங்கிறது தேவையில்லை. பட் அந்த அதிமுக இருக்க தொண்டருடைய மனநிலை அறியாமல் ஒரு முடிவெடுத்திருக்காரு தான். ரொம்ப அதில் வருத்தம், பரிதாபத்துக்குரிய நிலை தான் என்னுடைய பார்வையில். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு விசிகாவிலிருந்து திரு கிட் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சதுக்கு அப்புறமா திமுக கூட்டணி ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்கு. எங்க கூட்டணி எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, திருமாவளவன் ஏன் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர்ல அவருடைய அந்த சுற்றுப்பயணத்துல பேசுறாரு. இவங்களுக்கு ஏன் அக்கறை, நாங்க என்ன வேணா பண்ணுவோம், யாரோட வேணா சேருவோம், இதெல்லாம் ஏன் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய நிலைப்பாடற்ற தன்மை தான் அந்த பேச்சு. உண்மையிலுமே அந்த கட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி, அண்ணா பெயரை தாங்கிய கட்சி, பெரியாருடைய வழிகாட்டுதலும் பெரியாருடைய கொள்கை சார்ந்த கட்சி. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை சொன்ன ஒரு தகவல் இன்றும் அது நினைவுக்கு வருகிறது. நான் ஒரு தவறு செய்தேன், இனி என் வாழ்நாள் அரசியலில் இந்த தவறு நடக்காது. பாஜகவுடன் கூட்டணி வைத்தேன், ஆட்சியில் அமர வைத்தேன், நானே அந்த ஆட்சியை கலைத்தேன் என்று சொன்னார். அதன் பிறகு அம்மையார் அவர்கள் இனி என் வாழ்நாளில் பாஜகவுடைய கூட்டணி இல்லை என்று சொன்னார்கள். அதனால தான் நாங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் என்று நாங்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் அதுக்கான பெருமைப்படுத்துகிற நபர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். எங்கள் தலைவரும் சரி. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இறப்புக்கு பிறகு அந்த ஆட்சி 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். அப்பொழுது பழைய மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சிலர் எடப்பாடியை பிடிக்காதவர்கள்லாம் திமுக ஆட்சியை கவிழ்த்துவிடும், நாங்கள் அப்போ திமுக கூட்டணியில் தான் இருந்தோம், இப்பயும் இருக்கோம், அப்பயும் இருந்தோம். அப்பொழுது கூட எங்கள் தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இந்த 4 ஆண்டுகளும் முழுமை பெற வேண்டும் என்று எடப்பாடியாரை வாழ்த்தியவர், அரவணைத்தவர், ஆலோசனை வழங்கியவர் எங்கள் தலைவர் அவர்கள். அனைத்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார், நிறைய நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். அதே தலைவர் கலைஞர் நல்ல நிலையில் இருந்திருந்தால், உடல் நலவுற்று இல்லாமல் நல்ல நிலையில் இருந்தால் ஆட்சியை தன்னுடைய பயப்படுத்தியிருப்பார் எடப்பாடி காலத்தில் அப்படின்னு சொன்னார். அதிலும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையாக தான் அதில் 4 ஆண்டு காலம் போகட்டும் என்று விட்டுவிடுத்தார். அதன் பிறகு ஆட்சிக்கு வந்தார்கள். தளபதி அவர்கள் நன்றாக தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதே 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்த பிறகு பாஜகவை கழட்டி விட்டார். யார்? எடப்பாடியார். அப்பொழுது சொன்னார், இனி பாஜகவோட இனி எந்த காலத்திலும் கூட்டணி என்று அவர் தான் சொன்னார், நாங்கள் சொல்லவில்லை. அம்மையார் சொன்னது அவர் பட்ட காயத்திலிருந்து அனுபவத்திலிருந்து புறமுதுகு குத்திய பாஜகவுடைய அனுபவத்தை சொன்னார். இனி வாழ்நாளில் என்று சொன்னார் அம்மையார் அவர்கள். அவர் வழித்தோன்றல் வந்த கட்சி தலைவர், அவர்கள் பின்பற்றி வந்த அவர் எந்த வழியில் வந்தார் என்று உங்களுக்கு எவ்வளோ சீனியர்களாக இருக்காங்க. செங்கோட்டையன் அண்ணன் இருக்கார், பல பேர் இருக்காங்க. இருந்தாலும் அம்மையார் சசிகலா அவர்கள்
வழிகாட்டுதல் வந்த எடப்பாடி அவர்கள் இப்பொழுது எந்த நிலையிலிருந்து பேசுகிறார் என்று யாருக்கும் புரியவில்லை. ஒரு ஆண்டுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் ஆட்சி மாநில தலைவராக இருந்தபோது இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னவர் இப்பொழுது திடீரென்று காவடி தூக்குவது போல முருகன் காவடி, பழனி காவடி என்பது போல திருத்தணி காவடி என்று அவங்களது நடைபயணம் செய்தது போல இப்பொழுது பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, இது எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நேற்று திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட அதிமுக தோழமை கட்சிங்கிறதுனால மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு அவர் கடந்து போறாரு. எங்களுக்கு எந்த ஒரு முரண்பாடு இல்லை, எந்த இடைவெளியும் இல்லை, எந்த உள்நோக்கம் இல்லை, அவரால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அரசியல் ரீதியாகவும் சரி, நட்பு ரீதியாகவும் சரி, நட்பாக தான் இருக்கும். நட்பாக தான் அவர் முடிவே பண்ணிட்டீங்க, பயன் இல்லைன்னு. இல்லை இல்லை, நிஜமாக தானே. வந்து நட்படிப்பில் தான் நாங்கள் வந்து அவரை வந்து எங்கள் தலைவர் தோழமை சுற்றத்திலும் ஒரு சகோதரனா, ஒரு அண்ணனா, ஒரு மூத்தவராக இருக்கனால, வயசில் மூத்தவராக தலைவர் தம்பியாக இருந்து அம்மையா ஜெயலலிதா வந்து அனைத்து கட்சி தலைவர்கள் சென்றால் சந்தித்தாலோ அல்லது அமர்ந்தாலோ எந்த விட இடைவெளி இருக்கும், இந்த அளவுக்கு குறுகி நிற்பார்கள். அப்படியாப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எங்கள் தலைவர் தம்பி என்று அரவணைத்தார். கூட்டணியை விட்டு 2006 நாங்கள் வெளியேறிய பொழுது என்றால் அவர்களால் எங்களை புறந்தள்ள நினைச்ச போது திமுக தலைவர் கலைஞர் அப்பொழுது அரவணைத்தார். அப்பொழுது தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்தினார். அது பெருந்தன்மை உள்ளார். அதே அம்மையா ஜெயலலிதா மற்ற தலைவர்கள் வெளியேறிய பொழுது என்ன சொன்னார்கள் என்று, அது ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், மற்ற தலைவர் வெளியேறிய போது இதே அம்மையார் எந்த அளவுக்கு வசைப்படினார், இவர்கள் வசைப்பாடினார்கள் என்று தெரியும். எந்த இடத்திலும் மாற்றான் நபர் வழி தெரிந்த தலைவர் எங்கள் தலைவர், மாற்றானுடைய குணங்களை அறிந்து புரிந்தவர். அடுத்தது எந்த தலைவர், சாதாரண தொண்டர்கள்லேருந்து தலைவர்கள் அளவுக்கு எந்த தலைவர் வந்து மதிப்பீடும் மரியாதையும் கொடுக்கின்ற தலைவர். ஆக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொல்லியிருக்கார் என்றார். இப்போ அம்மையார் ஜெயலலிதாவை புரிந்து கொண்டவர், அவருடைய புரிதலோடு அரசியல் நடத்துகின்றவர் இப்படி 6 மாதத்துக்கு ஒரு பிறண்டு பேசுகிறார் என்றால் அவர் எந்த மனநிலையில் இருக்கிறார், எந்த அடிப்படையில் இருக்கிறார்? அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துறீங்கன்னு எடப்பாடி சந்தேகப்படுறாரு. இல்லை, அப்படி பார்த்தா எங்களையும் தான் சொல்கிறாங்க. கூட்டணி விட்டு வெளியில் திமுகவில் இருக்க கூட்டணி வெளியே வர போகிறாங்க, அவங்க வர போகிறாங்க, இவங்க வர, யாரும் வர மாட்டாங்க. யாரும் வரத்துக்கு எங்களுக்கு என்ன மதிப்பு இல்லையா, மரியாதை இல்லையா, அல்லது வந்து எங்களுக்கான மக்களுக்கான கோரிக்கை நிறைவேறுதா இல்லையா? கேட்டால் இதை கூட சொல்லுவாங்க, திமுக முட்டு கொடுக்கணும்னு என்னையே சொல்லுவாங்க. நான் முட்டு கொடுக்குறேன்னா இல்லையான்னு மக்கள் முடிவெடுப்பாங்க. திமுக ஸ்போக்ஸ் பர்சனாவே நிறைய விசிகாரங்க மாறிட்டாங்க. எந்த இடத்துல உண்மையில சொல்கிறேன் தம்பி, எங்களுக்கு திமுக கூட்டணியில் இருந்தப்போ சரி, அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ சரி, தலைவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை உணர்ந்து நாங்கள் களமாடி வருகிறோம். ஆகவே எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது தாமரைப்பூவை கையில் வைத்துக்கொண்டு பிஜேபி பாஜகவை வளர்ப்பதற்கான பிரச்சாரம் தான் தர, அதிமுக அழிவு காலம் தான் இது. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் சமீபத்தில் திரு வைகைச்செல்வன் அவர்கள் நேர்காணல் பண்ணும்போது கூட அவர் என்ன சொன்னார், 24 இவங்க பேச்சை கேட்டுட்டு நாங்கள் பாஜக விட்டு விலகி வந்து நின்னோம். ஆனால் என்னாச்சு பாருங்க, திமுக எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்க. 26 அந்த தப்பு நடந்துடக்கூடாது, நாங்கள் இவங்களுக்கு வருவாங்கன்னு காத்திருந்தோம், யாருமே வரல. அட்லீஸ்ட் நாங்கள் குறைஞ்சபட்சம் பாஜகவோட சேர்ந்தா நாங்கள் குறைஞ்சபட்ச வெற்றிவாதி என்ஷூர் பண்ணணும், கட்சியை காப்பாற்றணும், 20% வாக்குக்கு போயிடுச்சு, கட்சியை பலப்படுத்தணும், எங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, அதனால நாங்கள் பாஜகவோட கூட்டணி போறோம், இது என்ன உங்களுக்கு சிக்கல்னா ஒரு கேள்வியை சொன்னாரு. அண்ணாமலை மாநில தலைவர் வந்தப்ப இனி வந்து நான் தவறு செய்த இனிமேல் இந்த பாஜக கூட்டணியில் சேரமாட்டோம், அதிமுக தனித்து நிற்கும், இல்லை அதிமுக கூட்டணியில் இருப்போம், சரி அவர் வழிக்கே வரேன், வேறு வைகைச்செல்வன் சொன்ன வழிக்க தகவலுக்கு சொல்கிறேன். ஐடிசியில் சந்திச்சாங்க, அமித்ஷா தான் பேசினார், எடப்பாடியார் அங்கே எதை பேசினாரா? எடப்பாடியார் தன்னோட தலைமை சொல்கிறார். இப்போ ஒரு பிரச்சாரத்தில் என்ன சொல்லிருக்காரு, டெல்லி முடிவெடுக்கணும்னு இருக்காரு. முதலமைச்சர் வந்து டெல்லி முடிவெடுக்கும். இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு. டெல்லி முடிவெடுக்குனாக்கா இப்போ இங்கே மாநில தலைவர் யார் கட்சிக்கு, கூட்டணிக்கு? எடப்பாடி. அதிமுக தான் தலை முடிவெடுக்கும், அதிமுக தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு இவங்களால் வந்து முழுமையாக டெல்லி முடிவெடுக்கும்னாக்க அப்போ எந்த அளவுக்கு அவருடைய பலவீனமாக இருக்குது, எந்த அளவுக்கு உண்மையுமே அம்மையார் ஜெயலலிதாவை உள்வாங்கிய தலைமையேற்ற தொண்டர்களும் புரட்சியாளர் எம்ஜிஆருடைய தொண்டர்களும் எடப்பாடி இப்பொழுது அவர் அண்ணன் எடப்பாடி எடுத்திருக்க முடிவை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்று நீங்கள் தனிப்பட்ட ஒரு சர்வே எடுங்க. நாங்கள் அப்புறம் அடுத்த கட்டமாக சொல்கிறோம். அந்த சர்வேல தொண்டர்கள் மனநிலை எப்படின்னு கேட்டுங்க. நாங்கள் ஃபீல்டில் போகிறோம், கிரவுண்டில் போகிறோம், எல்லா வேலையும் தொடர்பில் இருக்கோம், எல்லா தொண்டர்களும் எல்லா ரிஸ்கட்சியும் தொடர்பு இருக்கோம். ஏன் இப்படி முடிவெடுத்தாருன்னு தெரியல. இல்லை அவங்களுக்கு தலைமையில் இருக்கிற சிக்கலா, நெருக்கடியா, இல்லை அவர்கள் ஏற்கனவே இருக்கிற செங்கோட்டையனோட பிரச்சனை, இந்த இபிஎஸ் பிரச்சனை, டிடிவி பிரச்சனை, இப்படி உள்கட்சி பிரச்சனை நடக்குது, எங்கே கட்சி சிதைச்சிருவாங்களோ
அப்படிங்கிற எண்ணத்தில் கூட இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கலாம். இல்ல, அதிமுக தொண்டர்கள் கரெக்ட். அவர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விலகி வந்தோம், ஆனா இப்போ பாஜக வேணான்னு சொல்ற மதசார்பற்ற சக்திகள் எங்களோட கூட்டணிக்கு வரல, அதனால திரும்பவும் நாங்க 2019 ஃபார்முலாவுக்கு திரும்ப நாங்க ஒரு என்டிஏ தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம், இதை ஏன் விமர்சிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் விமர்சனம் வந்து ஒரு கண்ணுக்கு தெரிந்து ஒருத்தர் அழியிறத பார்க்க முடியுமா? ஒரே எனக்கு தமிழ்நாட்டில் வந்து மண் இருக்கும் வரை, உலகம் இருக்கும் வரை, மண் வாழ்நாள் இருக்கும் வரை இந்த திராவிடம்னாக்கா திமுக அதிமுக தான். இதுதான் அரசியல் கட்சிகள். ஒரு கட்டமை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியலில் யாராலும் தவிர்க்க முடியாது, அழிக்க முடியாது. ஆனால் இந்த தவிர்க்க முடியாது, அழிக்க முடியாது என்று சொன்ன நாங்கள் இப்பொழுது அதிமுக என்கிற கட்சியை அழிப்பதற்கு ஒரு முதலிடம் மாட்டியிருக்கிறார்கள். அந்த முதலை முழுங்குகிறதா, முதலிடம் இருந்து வெளியே கக்குகிறதா என்று வர தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் அதுக்கு சான்றளிப்பார்கள். இல்லை, நம்ம 2019 கூட்டணி அமைச்சப்பவும் இதே மாதிரி விமர்சனங்களை தொடர்ச்சியாக வச்சுட்டு தான் இருந்தாங்க. 2021 தேர்தல் சமயத்திலையும் இதே விமர்சனம் இருந்தது. ஆனால் அப்போ முழுக்க 5 சீட்டில் பாஜகவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதாகட்டும், 23 சீட்டுக்குள்ள அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதாகட்டும். ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை அவர் கண்ட்ரோலில் தானே வச்சிருந்தாரு, பாஜக அப்பர் ஹேண்ட் எடுக்க விடாம தானே வச்சு. இல்லை இப்போ கரெக்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ 24 நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பிஜேபி வாங்கியிருக்குங்கிறீங்க. பிஜேபி தனித்து நின்றதா? இல்லை, அவங்க கூட்டணியோட தான் இருந்தாங்க. எந்தெந்த அணி, எந்தெந்த கட்சிகள், அதை மொத்தமாக இவங்களுக்கு எப்படி அந்த வாக்கு சதவீதம் உங்களோட உரிமையாக கொண்டாட முடியும்? பாமகவுடைய வாக்கு, இன்னும் சிறு சிறு உதிரிகள் இயக்கங்களாக பல்வேறு அமைப்புகள், பல்வேறு சாதி சங்கங்கள், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் போன்ற சில முதலாளிகள் வச்சு கூட்டணி வச்சாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பிஜேபியுடைய வாக்கா? இப்போ அவர்களுக்கான சதவீதம் வாக்கு வருதா இல்லையா? இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னுடைய கணக்குப்படி அவங்க வாங்கிய வாக்கு வங்கி இந்த வாக்குக்கும் ஷேர் பண்ணாக்க கூட்டுப்புள்ளி வைத்தா குறிப்பிட்ட இடத்த போன நாடாளுமன்ற தேர்தல் வந்திருப்போம் அப்படின்னு இருக்காங்க. அது 100% மக்களுடைய கணிப்பு, தவறான கணிப்பு. அது அவர்கள் வந்து தனக்கான கதவுகளை திறந்து வைத்தோம், இவர் வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தது. முதல்ல அவங்க இப்போ என்னுடைய குடும்பம் இருக்குது, என் குடும்பத்தில் உள்ளவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கணும் இல்லையா? அங்கே ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. யார் அரசனை நம்பி புரசனை கைவிட முடியுமா? ஸோ அதனால எடப்பாடி மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. இது நாங்கள் சொல்கிறது, தொண்டர்கள் சொல்கிறது, நடுநிலையாளர்கள் சொல்கிறாங்க, ஊடகவியாளர் சொல்கிறாங்க. கிட்டுன்னு பெரிய ஊடகவியாளர் இல்லை, பெரிய ஜேர்னலிஸ்ட் நபர் இல்லை, ஃபீல்டு ஒர்க்கர், களப்பணியாளர். களப்பணியாளர் நான் என்ன பண்ணுவேன், மக்களுடைய மனநிலையிலிருந்து தான் பண்ண முடியும். இப்போ எங்கள் தொண்டர்களுடைய மனநிலையிலிருந்து தான் நான் பேச முடியும். வெகு மக்களுடைய மனநிலை அறிந்ததுனால தான் இது மக்களுடைய மனநிலையிலேருந்து தான் நான் அந்த செய்திகளை சொல்ல தரேன். தனிப்பட்ட கருத்து எனக்கு ஒன்று, ஒரு எடப்பாடி அண்ணன் வந்து தனிப்பட்ட முறையில் என் நல்ல நட்புள்ளவர், எங்கள் தலைவர் மீது மிகப்பெரிய உயரிய மதிப்புள்ளவர். எங்கள் தலைவர் அவர் மேலே வந்து அண்ணன்கிற வார்த்தையை மீறி பேசாதவர். இன்று கோயம்புத்தூர் அவர் பேசியது அவர் மனசாட்சி பேசவில்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பேச வைத்திருக்கிறார்கள். யார் பேச வைத்திருப்பார்கள்? யாருடைய தலைமைக்கு போயிருக்காங்க? இப்போ டெல்லி தான் முடிவெடுக்கும்னாக்க அவர்களை திருப்தி பேச வச்சிட முடியுமா? இல்லை, இதை பேசலாம். ஒருத்தர் திருப்திப்படுத்துறதுக்காக பேச முடியாது, என்ன விஷயம்? அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு இப்போ அவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளும் கடுமையாக எதிர்ப்பதிலும் சரி, போராடுவதிலும் சரி, திமுக விட விசிக தான் முதன்மையாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு யார் எதிரி? தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக பிஜேபி எதிரி, திமுக இந்த விசிக பிஜேபி எதிரி தான் இப்போ வந்து களத்தில் நிற்கிறது. அது எந்த பிரச்சாரமாக இருந்தால், மதச்சார்பின் பிரச்சனையாக இருக்கட்டும், பிரச்சாரமாக இருக்கட்டும், அல்லது மதவாத பிரச்சனைகளாக இருக்கட்டும், திமுக குரல் கொடுக்குதோ இல்லையோ குரல் கொடுக்குறாங்க, இடதுசாரி கொடுக்குறாங்க. ஆனால் முதல் கட்டமாக குரல் கொடுக்கறதும் போராட்ட காலத்துக்கு வரதும் விடுதலை சக்திகள் தானே. அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? எங்க தலைவர் 30 ஆண்டு கால வரலாறு நோக்கி வருது. அதனால அந்த விமர்சனம் உங்களை நோக்கி ஆமா, வேற வழி இல்லை. யார் இருக்கு? எங்கள் தலைவர் வந்து ஒரு நேரத்தில் ஊடகவியாளர் திரும்பி பார்க்க மாட்டார்கள். நீங்க தமிழ்நாட்டு அரசியலில் தினசரி பத்திரிகையாளர் யாரை நோக்கி போகிறார்கள்? திசைவெளியை மாற்றிருக்காரா இல்லையா? அவர் எடுத்திருக்கிற போராட்டமும் அவர் எடுத்திருக்கிற முடிவுகளும் அவர் அவர் யோசிச்சு எடுக்கிறார். அதில் வந்து விசிகாவுடைய சுயநலத்துக்காக எடுக்கலை, அல்லது எங்கள் தலைவருடைய அவருடைய நலனுக்காக எடுக்கலை. நாட்டு நலன், மக்கள் நலன், மொழி நலன், இனநலன், இதை கொட்டி தான் அவர் முடிவு எடுக்கிறார் தர விசிகா. அதை வச்சு தான் எங்கள் தலைவர் எடுக்கிறார் தர. அதனால் எங்களுக்கு எந்த லாபம் வரும் அல்லது வந்து எங்களுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லாமல் இல்லை,
இதே வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரியோ ராம்தாஸ் அத்வாலா மாதிரியோ மற்ற இன்னும் சில தலைவர்கள் மாதிரியோ எங்கள் தலைவர் அப்படி முடிவெடுத்தால் நீங்கள் கேபினெட் அமைச்சராக இருந்திருப்பார். அது திருமாவளவன் நிறைய இடங்களில் பதிவு கேபினெட் அமைச்சராக இருந்திருப்பார். கண்ணை முடிவு கொடுத்துருப்பாங்க. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்குறது கட்டமைப்பு. நாங்கள் அந்தமாரி பார்க்கல. இப்போ 5 வருட பதவிக்கோ 2 ஆண்டுகால பதவிக்கோ நப்பாசைக்கு எங்கள் தலைவர் வந்து எந்த இடத்துலையும் ஈல்டாகினதில்லை, ஈல்டாக மாட்டார். அவர் ஈல்டாகிற அளவுக்கு யாரும் பிறக்கவில்லை. இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ளேயே அவ்வளவு சிக்கல் இருக்கு. திருமாவளவன் அவர்களை திமுக டீல் பண்ற விதம், சிபிஎம் அவங்க டீல் பண்ற விதம், இந்த மாதிரி அங்கேயே நிறைய சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஏன் எங்க கூட்டணிக்கு வரீங்க? இதை நாங்க பாத்துக்கிறோம், சொல்லலையே, எதானாலும் நாங்க தீர்த்துக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஏன் இங்க வரீங்க? உங்க கூட்டணியை பாருங்க அப்படின்னு. எங்க கூட்டணியில தெளிவா இருக்கு. அது தளபதி முதல்வர் அவருக்கு தெளிவாக பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாத இடம் இல்லை, கூட்டணியில் பிரச்சனை இருக்கிறது, ஆனால் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். எடப்பாடி சொல்லி பேசி தீர்த்துருக்காரா? அவரோட இருந்தவங்க கூட்டணியில் இருந்தவங்க இப்போ இருக்காங்களா? நிறைய பேர் இருப்பாங்க. வராங்க. இன்னும் 2-1 மாதங்கள் தெரியும் யாராவது வராங்க, இருக்கிறவங்க யாரும் கண்டுட்டு போகிறாங்கன்னு ஜனவரியில் தான் தெரியும். ஏன் அவ்வளோ அவசரமான ஒரு பிரச்சாரம் இதற்கு? ஏன் அவ்வளோ அவசரமான கூட்டணி அறிவிப்புக்கு காரணம் என்ன? தலைக்கு மேல் கத்தி இருக்கிறது அவர்களுக்கு, அதிமுகவில் பல பேர்த்துக்கு. அதை காவந்து பண்ணுவதற்கும் பாதுகாப்பதற்கான கூட்டணி தான் தவிர அவர்களுக்கு முதலமைச்சு தான் அண்ணாமலையை மாற்றியாச்சு. அடுத்த கட்டமாக நீ சொன்னதை நாங்கள் செஞ்சிட்டோம், என்னோட கூட்டணி வா, இதுதான் உங்களோட அஜெண்டா. மறைமுக அது எல்லா ஊடகவியாளருக்கு தெரியும். இப்போ வந்துருச்சு. நைனா நாகேந்திரன் அதிமுக ஆல்ரெடி இருந்தவர், என்ன ஒரு அனுபவமானவர். இப்போ சமீபத்தில் கூட நாங்கள் விமான நிலையத்தில் திருச்சியில் சந்தித்தோம். நாங்கள் விமானம் ஃப்ளைட் ஏற போகிறப்போ அவரும் அதே ஃப்ளைட் வந்தார். ஒரு பழைய நினைவுகளை வந்து மனவிட்டு பேசிட்டாங்க. அதுக்காக நாங்கள் பிஜேபி உறவாக இருக்கணும்னு அர்த்தமா? நட்பு என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கொள்கையில் நாங்கள் கொள்கை தளத்தை சரியாக இருக்கோம். பாமக பாஜக 2 கட்சிகள் இருக்கிற அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். அதில் விசிகா இன்றைக்கி பின்வாங்க மாட்டோம். எங்கள் தலைவர் எல்லாம் தெளிவாக இருக்கார். ஆனால் இவர்களுக்கு வந்து என்னன்னாக்கா திமுகவை சிதைக்கணும், திமுக கூட்டணி யாரும் வருவாங்களா? இலவுகாத்த கிளிமிட்டு காத்துட்டு இருக்காங்க. இந்த சிக்கலை திருமாவளவன் அவர்கள் தான் தொடர்ச்சியாக வந்து அதிமுகவை பற்றி பேசுறதாகட்டும், பாமக கூட்டணியில இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோங்கிறது ஒரு கொள்கை முடிவு. திமுக தலைவர் வந்து இன்னும் நிறைய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு விசிக்காக ஒரு நெருக்கடி வருது. ஸோ இப்படியாக அவர் வந்து மாறி மாறி பேசிட்டே இருக்காரு. அதனால தான் இந்த சிக்கல் வந்துகிட்டே இருக்கு இந்த கூட்டணிக்குள்ள. அதனால இதை சரி பண்ணுங்க முதல்லன்னு எதிர்கட்சிகள் ஒரு கோரிக்கை. கரெக்டு. அப்படி பார்த்தா நாங்கள் எடப்பாடியை சுட்டி காட்டுறதோ அதிமுகவை பாதுகாக்கணும், அதிமுக வந்து நீடிச்சு நிற்கணுங்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு தானே சொல்றாரு. அந்த எண்ணத்தோட தான் அவங்க சந்தேகத்தோட, அது சந்தேகம் வந்து சந்தேகத்தோட அரசியல் பண்றது அவங்க தான். ஓகே, திமுகவில் எந்த ஊசலாட்டமும் இல்லை. அவர்கள் சொல்லுகின்ற போது தளபதி பல விளக்கம் கொடுத்துட்டாரு. எல்லாமே தேர்தல் நெருங்க எங்கள் கூட்டணி கட்சிகள் வரும்னு சொல்றாரு சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இன்னும் நிறைய புதிய கட்சிகள் வர இருக்கு அப்படின்னு வரட்டும். இது எல்லாம் இது வந்து தலைவர்கள் அந்த கூட்டணி கட்சி. இப்போ எங்களுக்கு தலைவர் வந்து கூட்டணி கட்சிக்கு தலைவர், இந்தியா கூட்டணிக்கு சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ், இங்கே ஸ்டேட்டில் வந்து தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதுக்கான அச்சாரமாக அதுக்கான அந்த இந்திய கூட்டணி உருவாக்குவது முதுகலமாக இருந்தவர் எங்கள் தலைவர் அவர்கள். ஆக தலைவர் அவர் தளபதி தானே அதுக்கு முடிவெடுப்பார். அது யார் வந்தாலும் சேர்றதை பற்றி எங்களுக்கு மாற்றுகிறது எல்லா இதுவும் பாஜக பாமக இருக்கிற அணியில் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். அதில் மாற்றலாம் எப்பவுமே தெளிவுபடுத்திதாக. நேற்று முதல் நாள் கூட எல்லா மீடியாக்கள் எல்லா பிரச்சனையும் அதான் தலைவர் சொல்லி. அதில் எந்த உங்களுக்கு எங்களுக்கு பதவி என்பது பிரச்சனை இல்லைங்க. தேர்தல் பாதை திருடல் பாதை சொன்ன இயக்கம் விசிகா நாளைக்கே தேர்தல் வேணாம் உதவி திருட்டு போனால் எங்களுக்கு மக்கள் சொல்றாங்க. திடீர்னு எனக்கு 6 சீட்டு 7 சீட்டு கூட கவலை இல்லைன்றாரு. ஒரு நாள் நான் இப்போ நினைச்சா கூட நான் தேர்தல் அரசியல் நிற்க மாட்டேன், நான் அரசு இது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஒரு நாள் திமுக டிஃபெண்ட் பண்றாரு, ஒரு நாள் அதிமுக சப்போர்ட் பண்றாரு. இப்படி மாத்தி பேசுறாரு. மாத்தி பேசல. எங்களோட நிலைப்பாட்டை சொல்றாரு. எங்களோட நிலைப்பாட்டை எங்கள் தலைவர் சொல்றாரு. ஓகே, எங்கள் நிலைப்பாட்டை சொல்ல இது தேர்தல் பாதை திருடல் பாதை சொன்னோம். நீ தேர்தல் பாதைக்கு வந்துட்டோம். ஏன்னா ஆட்சி அதிகாரம் அங்கே தான் குவிந்திருக்கு. மக்களுக்கான பிரச்சனை அங்கே தான் பேச முடியும். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பேச முடியும். புரட்சி அம்பேத்கர் சொன்ன வழிகாட்டுதல் தான். அந்த அடிப்படையில் தான் 99 நாங்கள் தேர்தல் பாதை தேர்ந்தெடுத்தோம். அன்றைக்கி வந்து 1 எம்எல்ஏ இருந்தோம், 1 எம்பியாக இருந்தோம். இன்றைக்கி 2 எம்பி 4 எம்எல்ஏ. இது அங்கேயே மக்கள் மன்றத்தில் பேசுகிறாங்க. இன்றைக்கி எங்களுக்கு கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் 4 பேருமே முத்தாய்ப்பாக பேச நாங்கள் சொல்லல, ஊடகவில் நீங்களே சொல்கிறீங்க, பொதுமக்கள் சொல்கிறாங்க. எங்கள் அந்தந்த தொகுதிக்கான பிரச்சனை மட்டும் எங்கள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பேசலை. அவர் அண்ணன் சிந்தனையாக இருக்கட்டும், அல்லது பாலாஜியாக இருக்கட்டும், ஷானாவாஸாக இருக்கட்டும், பனையூர் ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் பிரச்சனையை தான் பேசுகிறாங்க. மற்ற திமுக அதிமுகவில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கான பிரச்சனை தான் பேசுவாங்க. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்கிற ஒரே இடம் சட்டமன்றம், நாடாளுமன்றம். அப்போ 2 நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் தலைவர் இருக்கிறவர் ரவிக்குமார், அண்ணன் முனைவர் ரவிக்குமாராக இருக்கட்டும், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழாக இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் தொகுதி சம்மந்தப்பட்ட விழுப்புரம் சம்பந்தம் பற்றியும் பேசுகிறாங்க, ஓபிசி மக்களுக்கும் பேசுகிறாங்க,
பழங்குடியின மக்களுக்கும் பேசுகிறாங்க, அனைத்து தரப்பு மக்கள், இஸ்லாமியர் மக்களும் பேசுகிறாங்க. அனைத்து தரப்பு மக்களுக்காக தான் பேசுகிறாரு. இந்தியா அந்த எல்லையை தாண்டி உலக நாட்டு மக்கள் பிரச்சனை தான் பேசுகிறாரு. எங்கே யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு தான் குரல் கொடுக்குறாரு. அப்போ இதில் மற்ற திமுக, அதிமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பிரச்சனை பேச்சையும் பாருங்கள். நான் அவையில் அதில் காங்கிரஸ், பிஜேபியுடைய நாடாளுமன்ற அந்த அவையில் அவர்களுடைய பேச்சு, அவர் கட்சி சார்ந்து தான் பேசுவாங்க. ஆனால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் மாநில உரிமையை பேசுகிறாங்க, மாநிலத்தில் இருக்க அனைத்து மக்கள் பிரச்சனையும் பேசுகிறாங்க, மாணவர் பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க, கல்லூரி பிரச்சனை பேசுகிறாங்க, பெண்கள் பிரச்சனை பேசுகிறாங்க, சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறாங்க, ஆணவ கொலைகளை பற்றி பேசுகிறாங்க, பொதுவான மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க, நாடாளுமன்ற தலைவர் ஓபிசியை பற்றி மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க. இந்தியாவில் இருக்க அனைத்து பிரச்சனைகளுக்காக திறவுகோலாக தான் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கொள்ள கொடுக்குறாங்க. ஆக எங்கள் கட்சியை குறுகியோ சுருகி பார்ப்பதற்கு அது அவருடைய அப்படியான ஒரு பார்வை வைக்கப்படும் போதுதான் இவ்வளவு காத்திரமான விமர்சனங்களை திருமாவளவன் அவர்கள் வைக்கல. இல்ல அவங்களோட பார்வை வந்து இன்னும் வந்து விசிகே வெகு மக்களுக்கா போராடுது, ஏன் தலித் மக்களை தாண்டி பேசுறாங்க, இதுதான் அவங்களுக்கு வைத்திருச்சல். விசிகா வளரணும், நல்ல எண்ணத்தோட விமர்சனம் சொன்னா எங்க தலைவர் ஏத்துக்குவாரு. விசிகா ஒரு இவங்க லெவல் இவ்வளவுதான் அப்படின்னு எங்களை மதிப்பீடு போறது அவங்க யாரு? என்னோட உயரம் என்னன்னு தெரியும் அவரே தலைவர் சொல்றாரு, எங்க தலைவர் சொல்றாரு. இது வந்து இது வயிற்றெரிச்சல், போராமை, வெளி போராமை, இயலாமை, செயலாமை, இயலாமை, போராமை, வயிற்றெரிச்சல், இப்படி தான் மனிதனுடைய மனநிலை மாறுது. இதுக்கெல்லாம் நாங்கள் செவி மடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது மக்கள். ஆனால் இங்கே திமுக கூட்டணியில் உறுதியாக விசிகா நாங்கள் தெளிவாக இருக்காருங்க எங்கள் தலைவர். இந்த நீங்கள் எண்ணிக்கையெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எண்ணிக்கையை பற்றி தலைவர்கள் பேசிக்குவாங்க, எண்ணிக்கையை பற்றி தலைவர்கள் பேசுவாங்க. அவர் தேர்தல் 6 மாதம் பேச்சுவார்த்தைக்கு 6 மாதம் டைம் இருக்குது. நான் இந்த இதில் அடுத்த பகுதிக்கு நகரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்வரை சந்திச்சுட்டு வெளியில் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது தமிழ்நாட்டில் அதிமுக திமுக அப்படின்ற இருதுருவ அரசியல் தான் இருக்கே தவிர மேதி அரசியல் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னார். அது பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. டிபேட்ஸ்லாம் கூட நிறைய சேனல்கள் எடுத்தாங்க. இந்த இடத்துல திமுக அதிமுகவை பிரதானப்படுத்துறது மூலமா புதுசா வர பிளேயர்ஸ், ஏற்கனவே இங்க 4 முனை போட்டின்னு சொல்ற சீமான், இவங்க எல்லாரையும் ஒரே அடியா நிராகரிக்கிறாரோ திருமாவளவன்? இல்ல இங்க வந்து விளையாட்டு போட்டி நடக்குது, ஒரு புரிதலுக்காக சொல்றேன். எத்தனையோ டீம் இருக்கு, காலைல வெற்றி பெறுது, ஃபைனலுக்கு போறது யாரு? யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஃபைனலுக்கு 2 டீம் தானே போகுது. அந்த 2 டீம் வெற்றி தோல்வி முதல் 2 தானே வருது. இதாங்க அரசியல். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எத்தனையோ கட்சிகள் இருக்கு. ஏன் அந்த ஃபீல்டு எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காதா? நாங்களும் அந்த 2க்கு அந்த 3வது இடத்துல விசிகா போகணும் எண்ணம் இருக்காதா? எங்கள் தலைவர் அந்த பார்வையிலிருந்து தான் திமுக, தமிழ்நாடு என்றால் திமுக அதிமுக. ஆனால் வர தேர்தலில் திமுக அதிமுக அழிக்கிறதுக்கான கூட்டணி தான் இது. அதிமுக அழிஞ்சா யார் வருவாங்கன்னு நீங்களே யூகத்தில் முடிவெடுத்துங்க. இல்லை, அந்த இடத்துல தான் புதுசாக ஒருத்தங்க வராங்க, ஆட்சி மாற்றத்துன்னு அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. ஏற்கனவே தனியாகவே நிற்கிற சீமான், அவங்க எல்லாரையும் கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்றதுல திரும்ப உறுதியாக. அப்படி இல்லை, பிளேயர்ஸ் 2 பேர் தான் போட்டி, ரேஸ் 2 பேருக்கு தானே. இதில் ரேஸ் போகிறதுல 2 பேர் 4 பேர் சேர்றது, 8 பேர் பிரியுது, 8 பேர் வருது, 2 பேர் பிரியுது, அது சப்டிஷன் 2 பேர் வருதுங்கிறது மக்கள் மனநிலையை பொறுத்தான இருக்குது. மக்கள் தான் அப்படி ஒரு இதை வந்து இருதுருவ அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கணும்ன்றத திரும்பவே உறுதிப்படுத்துறாரு, திரும்ப இன்சிஸ்ட் பண்றாரு. அது ஒரு பேசு பொருளாக மாறுது. இவங்கெல்லாம் போட்டியிலே இல்லை போல இருக்குங்கிறது ஒரு பேசு பொருளாக மாறும். போட்டியில் இருக்காங்களா இல்லையான்னு வர தேர்தலில் திரும்பல. இப்போ புதுசாக வந்திருக்கணும் சரி, இயற்கை தனிச்சு போயிருக்கணும் சரி, மதிப்பீடு வர தேர்தல் திரும்பல. 26 சட்டமன்ற தேர்தலில் அவங்கவுங்க சதவீதம் தெரிஞ்சிடும். அப்போ தெரிஞ்சிடும் யார் எந்த அதிகாரத்துக்கு போகிறா, யார் எங்கே யாரோட சேர்ந்து எங்கே மூழ்கிற கப்பல் போகுது, கப்பல் மூழ்குதா, இப்போ போகிற கப்பல் வந்து மூழ்குதா இல்லை தச்ச கரையை கறக்குதான்னு தேர்தல் 26 தெரிஞ்சிடும்ல. இப்போ இன்னொரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது, சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது, இந்த கோயில் பணத்தை எடுத்து எதுக்கு கல்லூரி கட்டுறீங்க, அரசாங்கத்திட்ட என்ன பணமா இல்லை, கல்வித்துறையிலேருந்து எடுத்து கட்டுங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. ஆனால் அவங்க தரப்பில் கொடுக்குற விமர்சனம் என்னன்னா, அரசுகிட்ட நிதி நெருக்கடியாக இருக்குது, நிதி இல்லை, அதனால கோயில் பணத்தை எடுத்து கட்டுறாங்க, அந்தந்த துறைக்கான பணத்தை அந்தந்த இதுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்றது தான் அவர் சொல்ல வந்த பொருள். ஆனால் திமுகவினரும் சரி எதிர்கட்சிகளும் சரி அதை வந்து வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க. என்னமோ அவர் வந்து கோயில் எதுக்கு கல்லூரியே கட்டுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சித்தரிப்பை வந்து உருவகப்படுத்துறாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வையை சொல்றாங்க. இபிஎஸோட அந்த பேச்சை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு நினைவில் முதல் சொன்னதான், அவரும் 4 வருஷம் அம்மையாருக்கு பிறகு இருந்திருக்காரு. அவரும் கோயில் நிதி எடுத்து எத்தனை கட்டணம் கட்டியிருக்காரு, கல்வி நிறுவனம் துவங்கியிருக்காருன்னு ஆதாரம் இருக்குது. அது ஒரு கல்வெட்டு, ஒரு கல்வெட்டே இருக்குது. அந்த கல்வெட்டே இப்போ வந்து சாட்சியாக இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு என்ன ஒரு எடப்பாடியார் பதில் சொல்ல போகிறாரு? இது யார் பதில் சொல்கிறது? இந்த கல்வெட்டுக்கு யார் பதில் சொல்ல போகிறது? இப்போ இது எங்கேருந்து எப்படி வந்து இவங்க அதுக்கு நிரூபிக்க போகிறாங்க? அப்போ இது இவ்வளோ இருக்கிறப்ப, இவ்வளோ ஆதாரம் இருக்கிறப்பவே வந்து கண்ணை மூடிட்டு என்ன ஏதுன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு பேசுகிறாருன்னா,
இது யார் பதில் சொல்லு? இப்போ வெகு மக்கள் தான் அதுக்கு பாடம் கூட்டுவாங்க. இப்போ இது அவரே வந்து கோவில் நிதி எடுத்து பண்ணியிருக்கிறது இங்கே ஆதாரம் இருக்குது. நீங்களும் பார்த்து கட்டிடம் அது அவருடைய ஆட்சி 2017 அவரே அம்மையோட நல்லாசியுடன் ஒரு கல்லூரி கோயில் பணத்தை தான் கட்டிருக்காரு. நிர்வாக கட்டிடம் நான் அப்படி பார்த்தாங்க. ஒரு தம்பி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எடுத்து அது வேறு ஏதாவது அகராதி செலவு பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. மருத்துவம், படிப்பு, இதை விட மனிதனுக்கு தேவை என்ன? சுகாதாரம், கல்வி, இதை மனிதனுக்கு அடிப்படை தேவை. அப்போ அந்த சுகாதாரத்தில் இப்போ வந்து ஓமந்தரர் கட்டடம் வந்து இருக்கிற எதுக்காக கட்டப்பட்டது? சட்டப்பேரவைக்கு உருவாக்கப்பட்டது. தலைவர் கலைஞர் திறந்து வச்சுட்டாரு. அம்மையார் ஆட்சி வந்து என்ன பண்ணாங்க? மருத்துவமனையாக மாற்றினாங்க. ஏன் இதை வந்து திமுக ஆட்சிக்கு திருப்பி வந்தார்ல தளபதி, முதல்வர் வந்தார்ல ஸ்டாலின், ஏன் திருப்பி அம்மையார் மாரி பதவியேற்பு 10 நாள் தள்ளி வச்சுட்டு திருப்பி இங்கே சட்டசபை ஒரு துவக்கி இருக்கலாம்ல? அம்மையார் மாரி அவர் தான் வேணான்னு சொல்லிட்டாரு. இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். அப்போ இது மருத்துவமனைங்கிறது கோவிலுக்கு சமமானது, புனிதம், பல பேர் உயிரை காப்பாற்றுறது. அந்த அடிப்படையில் இப்போ அந்த மருத்துவமனையை அவர் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி கல்வி எப்படி? எடப்பாடியே முன்மாதிரியாக வழியை காட்டிவிட்டு, இல்லை நான் செஞ்சு அவர் தஞ்ச தவிர அவரே செஞ்சுட்டு இல்லைன்னு நியாயப்படுத்தி இன்னொரு குற்றச்சாட்டு பண்ணுறதுங்கிறது பேசுவதற்கு வேறு ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோயில் நிதியை கோயிலுக்கு செலவு பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்கன்னா மருத்துவத்துறையில் எடுத்து கட்டுங்க. கல்லூரி கட்டணும்னா உயர்கல்வித்துறையிலையோ பள்ளிக்கல்வித்துறையிலோ அந்த நிதியை எடுத்து கட்டுங்க. இல்லைன்னா வேற ஏதாவது நிதியில் கோயில் நிதியை ஏன் செலவு பண்ணுங்க? கோயில் நிதியை தான் அவரே எடுத்து காலேஜ் கட்டியிருக்காரு. எடப்பாடியை எடுத்து அம்மா அவர்கள் நல்லாசியுடன் ஒரு கல்லூரி கட்டப்பட்டு இருக்கிறது. கோவில் நிதி தானே அதை குறிப்பிட்டு ஏன் பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? அது அவர் தான் கேட்கணும். அவருக்கு கோவில விஷயத்தை கையில் எடுத்து பேசுறது யாருன்னு அவங்க கூட இருக்கவங்க தான். இப்பயும் அதையும் அவங்களை திருப்திப்படுத்தாத பேசிக்காத சுயமா வந்து செயல்படுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு நிர்வாக ரீதியா பேசின பேச்சு. உடனே அவர் பாஜக குரலா பேசுறாரு, பாஜக சொல்லி கொடுத்து இதை பேசுறாரு, அவருக்கும் RSS-ஆவே மாறிட்டாரு அப்படின்லாம் எதிர்த்தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இல்லை, அது ரொம்ப அதீதமான விமர்சனமா இல்லையா? இல்லை, விமர்சனங்கிறது அது அந்த அடிப்பில் பார்க்காதீங்க. பட் அந்த அதிமுக இருக்க தொண்டருடைய மனநிலை அறியாமல் ஒரு முடிவெடுத்திருக்காரு தான் ரொம்ப அதில் வருத்தம், பரிதாபத்துக்குரிய நிலை தான் என்னுடைய பார்வையில் இருந்து. அவர் நல்லா இருக்கணும், இந்த கட்சி நல்லா இருக்கணும், அம்மையார் விட்டு சென்ற பணியை தொடரணும். எம்ஜிஆர் என்ன நோக்கத்துக்காக உருவாக்குனார், அண்ணா பேரை தாங்கிட்டு மாநாட்டில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க. மதுரை மாநாட்டில் எவ்வளோ இழிவுபடுத்துகிறாங்க, கார்ட்டூன்லாம் போடுறாங்க. எங்கே போனது கோபம், ஏன் தனிஞ்சுது, ஏன் வைகரிச்சல் அப்போ அந்த கோபத்தை காட்டலை, மற்ற தலைவர்களையும் அதில் கோபத்தை காட்டலை. இப்போ எல்லாமே வந்து பேசுகிறோம் சரி, பட் ஒரு தன்னோட கொள்கை ஆசானங்களை இழிவுபடுத்துறது எவ்வளோ பெரிய. இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல, எங்களுக்கான கொள்கையில் சரியாக இருக்கோம்ல, ஏன் அந்தமாரி எடுக்கக்கூடாது, ஏன் அந்தமாரி மனநிலை மாறி இருக்காங்க, அப்படி என்ன தேவை இருக்குது? அப்போ பதவி என்பது தானே, பதவி தானே, அதிகாரம் தானே அவங்களுக்கு நோக்கம். மக்கள் மனநிலையோ மக்களை பற்றி புரிஞ்சுக்கிறதோ இல்லை கொள்கை எங்கே போச்சு, அதை தான் எங்கள் தலைவர் திமுக அதிமுக எனக்கு ஒரு பேசிக் இருக்கணும், அது அழிஞ்சிடக்கூடாதுன்னு நல்ல என்ன அடிப்படையில் சொன்னதை கூட அவர்கள் மனநிலையும் குற்றநூறாக எடுத்துக்கிறாங்கன்னா அவருடைய பார்வையில் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டோட கடன் 8 லட்சம் கோடி கிட்ட போயிடுச்சு, ஒரு கல்லூரி கட்டுறது கூட அரசுக்கிட்ட பணம் கிடையாது, அதுக்குமே கோயில் நிதியை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே இந்து சமய அறநிலையத்துறையே வந்து ஒழுங்காக செயல்படலைங்கிற ஒரு விமர்சனம் இருக்கும்போது, இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த காசில் எடுத்து கல்லூரி கட்டுறீங்களே, கோயில் காசு எடுத்து கல்லூரி கட்டுறீங்களேன்னு ஒரு நிர்வாக ரீதியாக வைக்கிற விமர்சனத்தை நம்ம வந்து கருத்தியல் ரீதியாக கொண்டு போய் இவர் கல்லூரியே கட்ட வேணான்னு சொல்கிறாரு, என்னங்க இப்படி பேசுகிறாரு, RSS குரலாக பேசுகிறாரு, பாஜக குரலாக பேசுகிறாருன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களா? அது இப்போ இவ்வளோ நாளே அப்புறம் கம்முன்னு இருந்தாரு, ஃபண்டு அலாட் பண்ணி தத்துருக்கலாம்ல, அப்போ அறிவிச்சிருக்கலாம்ல. பிரச்சாரத்துக்கு போயிட்டு இப்போ மக்கள்கிட்ட தப்பாக சொல்கிறாரு. இப்போ அவரு எங்கள் அப்பா குதிரைக்குள்ளன்னு அவரே மாட்டிக்கிறாரா இல்லையா? இப்போ அவர் பண்ண கல்வெட்டே வெளியில் வருதா இல்லையா? அப்போ இதுலேருந்து என்னென்னா, நீங்கள் திருப்பி என்ன தான் அந்த வினா வந்தாலும் அவர் செய்தால் நல்லது, திமுக செஞ்சால் தவறுனாக்க அது அரசியலாக தான் பேசாதல உண்மைத்தன்மையை வந்து வெளியே கொண்டு வரதில் அவர் மறைக்கிறார். அவரு அதே கோவில் நிதி எடுத்து கல்லூரி கட்டினதை அதை சொல்ல வேண்டியதானே, நாங்களும் கட்டணும் அவங்களும் கட்டணும் சொல்லிட்டு போகலாம்ல. அப்போ யார் இப்பவும் அவங்க திருப்தி, நம்ம ஒரே கொஸ்டின், யாரை திருப்திப்படுத்த பேசுகிறாரு? பிஜேபி திருப்திப்படுத்த தான் வந்து அப்படி பேசும்போது இது அவருக்கு எதிர்வினையாக மாறும்னு தெரிஞ்சும் ஏன் அவர் அந்த கார்டை எடுத்து வைக்கிறாரு? அவர் என்ன இதான் தன்னை தக்க வைத்துக் கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும். அவருக்கு இருக்கிற பல்வேறு நெருக்கடி இருக்கலாம்ல, பல்வேறு நெருக்கடியில். இப்போ இன்னும் சொல்ல போனோம்னா, இது சம்மந்தமில்லாத கொஸ்டின் இருந்தாலும் ஒரு புரிதல் தகவலுக்காக சொல்கிறேன். ஏன் பாமக அப்பாவும் தந்தை மகனும் ரெண்டு தனித்தனியாக இருப்பாங்க? எதுக்கு? இவருக்கு என்ன நெருக்கடி, இவருக்கு என்ன நெருக்கடி? இவர் ஒரு அணியை போணுங்கிறார், இவர் ஒரு அணியை போணுங்கிறாரு. ஏன் இவர்களுக்குள்ள நெருக்கடி? யார் உருவாக்கின கட்சி? எவ்வளோ இளைஞர்களோட ரத்தம் சிந்திய கட்சி,
எவ்வளோ பேர் வழக்கு சுமந்தவன், எத்தனை இளைஞர்கள் சீரழிந்திருக்காங்க, எத்தனை இளைஞர்கள் வாழ்க்கை இழந்திருக்காங்க. இதை தான் எங்கள் தலைவர் அதே மருத்துவர் ஐயாட்டி தான் தரப்புல தான் சொல்கிறாரு, தந்தையும் மகனும் ஒன்று சேரணும். இது வந்து அப்புறம் தவறாக போச்சு. அதே அவர் தவறாக புரிஞ்சுட்டு அன்புமையை அறிக்கை விட்டார். அப்புறம் ராமதாஸ் அதுக்கு ஐயா மருத்துவர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அப்போ இதை ஒவ்வொருத்தருடைய தன் சுயநலத்துக்கான பிரச்சாரம் தான் அது. மக்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் இல்லை, மக்கள் தேவைக்கான பிரச்சாரம் இல்லை. நீங்கள் திருச்சி சொல்கிறீங்க, அவர் சொன்ன கான்டெஸ்ட் வேற. ஆனால் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அதை திருச்சி சொல்கிறாங்க. திருச்சி சொல்ல உண்மையை தாங்க சொல்கிறோம். நாங்கள் திருச்சி சொல்ல வேண்டிய என்ன இருக்குது எங்களுக்கு? ஒரு நிர்வாக ரீதியா வைக்கிற இவர் 4 வருஷம் நிர்வாகம் பண்ணியிருக்காரா இல்லையா? இப்போ இவர் 4 வருஷம் நிர்வாகம் பண்ணியிருக்காருல்ல. இவர் அம்மையாருக்கு பிறகு 4 வருஷம். அப்புறம் இவர் பண்ண தப்பு இல்லை, டிஎம்கே பண்ண தப்பா? எடப்பாடி பண்ணால் சரி, ஸ்டாலின் பண்ண தப்பா? இதில் முரண்பாடு இல்லையா, இருக்கா இல்லையா? அப்போ இது வந்து மருத்துவம் படிப்பு, இதில் வந்து அது ஒரு பொது நோக்கு இருக்கணும்ல, பொது நோக்கம் இருக்கணும்ல, பரந்த பார்வை இருக்கணும்ல. இந்த மக்களுக்கான தேவை தானே. இதில் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறதோ அதை ஒரு காரணமாக வச்சு தற்காலிக பிரச்சாரம் தான். அதில் அது மக்கள்கிட்ட ஈடுபடாது. மக்கள்கிட்ட அது போய் கண்டிப்பாக ஈடுபடாது. மக்கள்கிட்ட எதிர்வினையாக போகுன்றது தான் நினைக்கிறீங்களா? அப்படியே இல்லை, அவர் எடப்பாடியார் வந்து திமுகவுக்கு எதிராக போகணும்னு நினைக்கிறாரு. இப்போ வந்து மக்களுக்காக ஒரு திமுக நல்லா தான் பண்ணிட்டு அவரே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவரே ஆமாம், சொல்றதை பார்த்தா கல்லூரி கட்டுறாங்க, மக்களுக்காக தான் கேட்டிருக்காங்க, மாணவர்களுக்கு தானே, இளைய தலைமுறை தானே கல்லூரி கட்டிருக்காங்க. அவர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு பார்வையில முன்வைக்கிறோம், ஒரு ஆட்சி ரீதியா, முதலமைச்சர் நிர்வாக ரீதியா, நிதி சார்ந்து, நிதி நெருக்கடி சார்ந்து, கடன் சுமை சார்ந்து சில விஷயங்களை முன்வைக்கிறோம். ஆனா திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அதை வந்து கருத்தியல் தளத்துக்கு எடுத்துட்டு வந்து வச்சு பாருங்க, இவர் எப்படிலாம் பேசுறாரு, ஆர்எஸ்எஸோட குரல், இவர் கிட்டத்தட்ட பாஜக கிட்ட சரணே அடைஞ்சிட்டாருன்னு பொலிட்டிக்கலா அவரை வேற இடத்துக்கு கவுண்டர் பண்றது மூலமா அதிமுகவை நீங்க இன்னும் பலவீனப்படுத்துறீங்கல்ல. அதிமுக நல்லா இருக்கணும், இருதுருவமா இருக்கணும்லாம் சொல்லிட்டு நீங்க இன்னும் அவரை பயங்கர பலவீனப்படுத்துற மாதிரி. இல்ல அவரு நல்லா இருக்கணும் தான். இப்ப எங்க தலைவர் வாழ்த்து தான் பழக்கம். யாரையும் வந்து எங்க தலைவர் அரசியல் ரீதியா பரவ எங்க தலைவர் வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க. அறிதல் இல்லாம புரிதல் இல்லாம யாரோ தூண்டுதல் எலும்பு தூண்டுகள் சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி செவி மடிக்கிறது இல்லை, அது எங்கள் தலைவர் பற்றி கண்டுக்கிறது இல்லை. இது வந்து என்னென்னா, அவர் இன்னும் வந்து அவருடைய எடப்பாடியோடைய அனுபவத்துக்கு இது வந்து சரியில்லாத ஒரு பிரச்சாரம். ரெண்டாவது வந்து 4 ஆண்டுகள் அவரும் ஆட்சி நடத்தினதில்லை. கல்லா வந்து கல்லாப்பட்டில் இருந்தது என்னதுன்னு அவருக்கு தெரியுமா இல்லையா? ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இன்னும் கொஞ்சம் கவனமாக பேசியிருக்கணும். கவனம் பேசுகிறேன், அனுபவம். நம்ம வந்து நம்மளுடைய அனுபவத்தை சின்ன, நம்ம வயசு சின்ன பையன் தான். பட் எங்கள் தலைவர் சொன்ன முதிர்ச்சியான எங்கள் தலைவர் பட்ட அனுபவத்தை சொன்னதாக ஏற்றுக்கிற மனநிலை இன்னும் பக்குவம் அடையும்னு நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். எடப்பாடியாருக்கு இன்னும் சகிப்புத்தன்மை வேணும். Taste the Daily. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.